நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொட்டைக்கு போற நேரத்துல பிளான போட்டு எப்படி அவளை கச்சிதமா சேர்த்து வைக்கிறோம் பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி ஒரு பக்கம் தீவிரமான யோசனையில இருக்காங்க. எப்படி சேர்த்து வைக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை ஒரு பக்கம் அதிகமாயினே போயின்னு இருங்க. இந்த சமயத்துல நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன வெண்பா குட்டி எதை யோசனை இருக்க தீவிரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க இருந்து சொல்றாங்க, இந்த மாதிரி தான் எப்படியாவது அம்மாவையும் அப்பாவும் நான் சேர்த்து வைக்கணும், அதுக்கு எதனா ஒரு பிளான் பண்றேன், மொட்டை மாடியில் எதனா ஒரு மீட்டிங்கை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் கேடு கட்டவங்க அத்தக்கறாலே வந்தாலும் மொத்தத்தையும் கெடுத்துட்டு போயிடுவா, கருத்தாவளாலும் ஒன்றும் உருப்படியாகாது, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சொல்ற போது அட கியூட்டா அந்த அளவுக்கு கியூட்னஸ். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து தினசா புதுசா ஒன்று பண்ணிட்டாருங்க. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மீட்டிங் வேற லெவலில் போயின்னு இருக்கு. மீட்டிங்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு பொருள் வந்து நம்ம விஜய்க்கு தேவை, ரொம்பவே அவசரமா தேவைப்படுதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். அது வந்து ஃபைல் வந்து முக்கியமான கொட்டேஷன், அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அமௌண்ட் நம்ம செலுத்தணும், எந்த அளவுக்கு அமௌண்ட் இது பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம கொடுத்தா தான் டக்குன்னு நம்மளுக்கு ரீச் ஆகும் அந்த மீட்டிங்கில். அதை வந்து கொடுக்கணும். இந்த ஃபைல் வந்து எல்லோ கலர் ஃபைல் வச்சிருந்தேன் எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம வாட்ச்மேன் வந்து எதுவுமே தெரியாமல் திருன்னு முழுகிற ஒரு பக்கம் திருவிழா காணாம போன மாதிரி காணமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் தலைவி அப்படியே சும்மா மாசம் அன்னபூர்ணி என்ட்ரி கொடுக்குறாங்க. அன்னபூர்ணி வந்து வாட்ச்மேன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிறாங்க, இந்த மாதிரி அப்படியே சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம தலைவன் வாட்ச்மேன் வந்து, சார் இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன டைமுக்கு உங்க கிட்டக்கு வரும், தேவையில்லாம் வேற அதெல்லாம் யோசிக்காதீங்க, எதுவும் திங்க் பண்ணுங்க, நீங்க போயிட்டு நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க, உங்களுக்கு ஃபைல் வர வேண்டிய நேரத்தில் வரும். உடனே நம்ம அண்ணன் பொண்ணு உடனே வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போய் புள்ள எங்க இருக்க புள்ள அப்படின்னு சொல்ல அதை கேட்கும் போது காதல் அப்படியே சும்மா வேற லெவலில் உள்ளது ஒரு பக்கம் புள்ளன்ற அந்த வார்த்தை. உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா அவங்க கிட்ட போய் பேசும்போது அப்படியே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா வாயில ஈ போறதுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. உடனே நம்ம அண்ணன் பொண்ணு போயிட்டு இந்த பாருமா, கரெக்டா விஜய்க்கு வந்து இந்த ஃபைல் தேவைப்படுது, அந்த ஃபைலை வந்து டக்குன்னு என்ன சொன்னாப்ல, நீ தான் எட்டுன்னு போகணும் டக்குன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் எதுக்கு எட்டுன்னு போனோங்க பாருங்க, நீங்க சும்மா என்னையும் அவரை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம வேலை செஞ்சு எங்களுக்கு ஆப்ப வச்சு விட்றாதீங்க, கம்முன்னு விடுங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன பிள்ளை இப்படி பேசினு இருக்க, அவங்க வேற எதுவும் எமர்ஜென்சியா உன்னாதான் கனடா போறதே இதுக்கு முன்னாடி கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருந்தாரு. எட்டுன்னு போல வச்சுக்கோ, அப்புறம் இன்னும் பத்திரகாலம் அப்படியே ருத்திர தாட்டம் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபைலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. நீ எதுக்கு இந்த ஃபைலை எடுக்கிற, யாரை கேட்டு எடுக்கிறேன், முன்னாடி உனக்கு இந்த ஃபைல் வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சேன். என் புருஷனுக்கு எனக்கு உள்ள விஷயம் தேவையில்லாம வந்தேங்க அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ, செஞ்சு விட்டு போயிட்டே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயை பொத்திக்கிட்டு மூடிட்டு ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க. உடனே ரஞ்சித் வந்து ஏற்றி வரா, ராஜம்மா பாத்தீங்களா உங்களவே எந்த அளவுக்கு ஏற்று பேசுறான்னு சொல்லிட்டு, இவகிட்டெல்லாம் இன்னும் பொறுப்பெல்லாம் கைக்கு போனா நம்மள பருப்பா கடை மதிக்க மாட்டா, கடைஞ்சி கீழே ஊத்திட்டு போயிட்டே வந்துருவா, அந்த அளவுக்கு லாட் ஆயிட்டாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. உடனே நம்ம வெண்பா குட்டி வந்து அனுப்பி பண்ணிக்கிட்ட பிளான் சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆனா பிளான் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, நம்ம விஜய் கிட்டக்கு போனா விஜய் கண்டிப்பா இப்ப கோவப்பட மாட்டார், ஆனா மன்னிப்பு தான் கேட்பாரு. அந்த மன்னிப்பு எப்படி கேட்க போறாரு, எந்த விதத்துல கேட்க போறாரு, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதா அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேள்விக்குறியாவே போயின்னு இருக்குங்க. எவ்வளவு விஷயம் கேள்விக்குறியா போனாலும் நடக்கிறதா நடக்கும், நாம என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். எல்லாமே அந்த ஆண்டவன் கையில் தானே இருக்கு, ஆண்டவன் என்ன முடிவு பண்றானோ அதுதான் இங்க நடக்க போகுது. பாப்போம் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் தரப்போறாங்க, என்னென்னாலும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் பாரத்தை போட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா போக வேண்டியதான். அப்பதான் வாழ்க்கையில எதனா ஒன்று ஜம்முன்னு கும்முன்னு கிடைக்கும், வாழ்க்கை வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, வேற எதில் நான் போடுற வீடியோ அடிக்கடி நீங்க பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து வாட்ச்மேன் கிட்ட ஒரு டைம் ஆச்சு என்ன இன்னும் காணும் எங்க ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் திடீர்னு நம்ம மல்லி மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க, மாசம் மரணா அப்ப தரணும்னு பாட்டை போடுறாங்க. திடீர்னு வாட்ச்மேன் காலை தட்டி விட்டுறாரு. உடனே அப்படியே கீழே வேலை போறாங்க. மல்லி ஒரு பக்கம் தாங்கி பிடிக்கிறாரு. ஐயோ பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணில் இருந்து ரத்த கண்ணீரே வரமாட்டேங்குது, ஏன்னா நம்ம மல்லியை ரொமான்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்மளுக்கே ஜம்மையா இருக்கும். சரி அதை பார்த்து ஒரு பக்கம் கும்மையா இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கு. இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் ரொமான்டிக் தான், ரொமான்டிக் மூலம் தான், அதை பத்தி நம்ம எதுவும் பேச தேவையில்ல. அது இதோடய அப்படியே சும்மா கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பேச போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பாருங்க.